வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2 நாளுக்கான பாண்டிச்சேரி ட்ரிப்பு தான். அதில் டாப் 10 பிளேசஸ் தான் பார்க்க போகிறோம். டே 1ல் நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ண பிளேஸு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஸ்கேரட் ஆர்ட் பேசிலியா சர்ச். இந்த சர்ச் காலைல 8லேருந்து 6 வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்குது. ஃப்ரீ என்ட்ரி தான். இதுக்கு அடுத்தது நம்ம போகக்கூடிய பிளேஸ் தான் ஆரோபிண்டா ஆசிரமம். என்ட்ரி ஃப்ரீ தான். காலைல 8லேருந்து 11 வரைக்கும், மதியம் 2லேருந்து 6 வரைக்கும் ஷூஸ் செப்பல்ஸ்லாம் நம்ம ஃப்ரீயாகவே ஆப்போசிட்டில் வந்துட்டு வச்சுக்கலாம். இதை தொடர்ந்து நம்ம போயிருக்கக்கூடிய இடம் தான் ஃப்ரெஞ்ச் காலனி. ஸோ இந்த காலனி சுற்றியுமே வந்துட்டு கலராக பெயிண்ட் அடிச்சு பழைய காலத்து பில்டிங்லாம் இருக்கும். ஃபோட்டோ வந்துட்டு எடுத்துக்கலாம். இதை தொடர்ந்து இதுக்கு பக்கத்தில் லொக்கேட் இருக்கிற இடம் தான் புதுச்சேரி கான்டெம்பரரி ஆர்ட் கேலரி. ஸோ இந்த ஆர்ட் கேலரி வந்துட்டு குறிப்பிட்ட நாளுக்கு தான் இருந்துட்டு இருக்கோம். நாங்கள் போன ஆர்ட் கேலரி 26ஆம் தேதி வரைக்கும் இருந்துச்சு. நீங்கள் போகும்போது மேபி வந்துட்டு வேறு ஏதாவது ஆர்ட் கேலரி இந்த இடத்துல லொக்கேட் ஆகிருந்திருக்கலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்க கையால் ட்ரா பண்ண பெயிண்டிங்ஸ்லாம் உள்ளே வச்சுருந்தாங்க. ஃபார் சேல் இன்னுமே போட்டிருந்தாங்க. என்ட்ரி ஃப்ரீ தான். நம்ம வேணால் உள்ளே போயிட்டு சுற்றியும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த கேலரி நம்ம முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கிறது தான் பாண்டிச்சேரி மியூசியம். ஸோ இந்த மியூசியம்கான என்ட்ரி ஃபீஸ் அப்படிங்கிறது 10 ரூபா தான். உள்ள கேமரா வீடியோஸ் அலோட் கிடையாது. ஸோ வெளியே இருக்கிறது மட்டும் தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோ காட்டியிருக்கேன். வெளியே சாமி சிலைலாம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மியூசியம் பக்கத்துலேயே ஆர்ட் கேலரி இருக்குது. ஸோ அதையுமே வந்துட்டு விசிட் பண்ணுங்கள். ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு வர்த்தான ஒரு மியூசியமாக இந்த மியூசியம் இருந்தது. இதுக்கு அடுத்தது மணக்குள விநாயகர் டெம்பிள். ஸோ இந்த டெம்பிளோட டைமிங் காலையில் 6:30லேருந்து 11:30, சாயந்தரம் 4லேருந்து 9 மணி. என்ட்ரி ஃப்ரீ தான். இதை கடைசியாக நம்ம போயிருக்கிற இடம் தான் ராக் பீச். ஸோ டே 1 வந்துட்டு இதோட வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ ராக் பீச்சிலே கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் வந்துட்டு நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். செகண்ட் டே நம்ம போன ஃபஸ்ட்டு பிளேஸ் தான் ஆரோவில் மன்ட்ரி மந்திர். ஸோ என்ட்ரி ஃப்ரீ தான். இந்த ஆரோவில் இந்த உருண்டைக்குள்ளே நம்ம போய் பார்க்கணும்னா முன்னாடியே நம்ம டிக்கெட் புக் பண்ணோம். என்ட்ரி ஃபீஸ் 500 கிட்ட வரும். நம்ம வெளியே இருந்து தான் பார்த்தோம். ஸோ வெளியே இருந்து பார்க்கறதுக்கு ஃப்ரீ தான். ஆரோவில்குள்ளே இருந்தே பக்ஷி வனபூமி பேர்ட்ஸ் பார்க் இருக்குது. ஸோ அது வழியாக ட்ராவல் பண்ணோம்னா 250 கேட்குறாங்க. டைரெக்டாக நீங்கள் இந்த லொக்கேட்டாக இருக்கிற பக்ஷி வனபூமிக்கு போயிட்டீங்கன்னா 150 தான் இந்த பேர்ட்ஸ் பார்க்குக்கான என்ட்ரிங்கிறது. ஸோ நீங்கள் போய் இருக்கிற வெஹிக்கிளை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே வந்துட்டு இந்த பேர்ட்ஸுக்கு ஃபீடிங்லாம் வந்துட்டு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க. 150 என்ட்ரிக்கு ஒரு ஒர்த்தான பிளேஸாக வந்துட்டு இது இருந்துச்சு. 1 ஹவர் வந்துட்டு சுற்றி பார்க்கலாம். உள்ள 200க்கு மேலே பேர்ட்ஸ் இருக்குன்னாங்க. எல்லாமே ட்ரெயின்டு பேர்ட்ஸ்னாங்க. பட் 200 பேர்ட்ஸ் இருந்துதான்னு தெரில உள்ள. பட் எல்லாமே ட்ரெயின்டு பேர்ட்ஸாக தான் இருந்தது. முயல்லாம் வந்துட்டு காட்டினாங்க. இதை தொடர்ந்து நம்ம போயிருந்த இடம் தான் பாண்டி மெரினா. ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டோம்னா நிறைய போட் ஹவுசஸ்ங்கிறது இருக்கும். ஸோ அதில் நம்ம பேசுகிற ரேட்டு தான் மினிமம் 300, மேக்ஸிமம் 500. ஸோ நீங்கள் குரூப்பாக போயிருக்கீங்கன்னா நீங்கள் பேசுகிற பேக்கேஜுங்கிறது 350 to 400க்குள்ளே பேசி முடிக்கலாம். இந்த ஒரு பேக்கேஜில் நாங்கள் போயிருந்தது 375க்கு 4 பிளேசஸ் கவர் ஆகும். ஃபஸ்ட்டு பிளேஸாக ஃபிஷிங் ஹார்பர், 2வது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், 3வது இந்த அரிக்கமேடு பொன்னியின் செல்வன் எடுத்த இடம், 4வது ரிவர் மவுத்துமே வந்துட்டு கவர் ஆயிருந்தது. 1 ஹவர் போட்டில் சுற்றி காட்டுவாங்க. இதுக்கு அடுத்தது நம்ம போயிருந்தது பேரடைஸ் பீச்சு. இதுக்கான என்ட்ரி ஃபீஸ்லாம் எவ்வளோன்னு தெரியல. ஸோ நம்ம போயிருந்த இடத்துல ஜஸ்ட் வெளியே இருந்து பேரடைஸ் பீச்சை பார்த்துட்டோம். லாஸ்ட்டாக நம்ம போயிருந்த இடம் தான் அவர் லேடி ஆஃப் ஏஞ்சல் சர்ச். ஸோ இந்த சர்ச்சுமே வந்துட்டு முடிச்சிட்டோம். ஆல்ரெடி நீங்கள் பாண்டிச்சேரி போயிருந்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட் பிளேஸ் இருந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.